ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவரை பத்தி தெரியாத விஷயங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்றா அதை சொல்றேன். எம்ஜிஆர் 1969 இருக்குங்க. அந்த வருஷத்துல ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த காலத்துல எம்ஜிஆரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதிய இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எப்படியாவது ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு எம்ஜிஆர். அவர் எதிர்பார்த்த மாதிரியே 1969ல கலைஞர் கருணாநிதிய எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குறாரு. ஆனா 1969ல இருந்து ஒரு 3 வருஷம் தாண்டி 1972ல எந்த நண்பனை கலைஞர் கருணாநிதிய எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குனாரோ அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1969 அதே வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குங்க. அந்த கட்சியோட முதலமைச்சர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியில தான் எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி இவங்களாம் இருக்காங்க. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குதுங்க. அப்பதான் வந்து நிக்கிறாங்க 2 பேர், கலைஞர் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும். நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு போட்டி போடுறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, என்னோட உயிர் நண்பன் கலைஞர் கருணாநிதி தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும். அடுத்த இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு எல்லா அங்கீகாரமும் தகுதியும் என் நண்பனுக்கு தான் இருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதிக்காக ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் எம்ஜிஆர் எவ்வளவு எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி 1972ல எம்ஜிஆரை இந்த கட்சியில இருந்து, திமுக கட்சியில இருந்து நீக்கிறாரு. அடுத்ததா எம்ஜிஆருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை எம்ஜிஆர் உருவாக்குறாரு. அந்த கட்சியில இருந்து மக்களுக்கு எக்கச்சக்க நலத்திட்டம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இலவச யூனிஃபார்மு, அப்புறம் இலவச சத்துணவு திட்டம், அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு நிறைய நலத்திட்டம், அதுக்கப்புறம் விவசாயிகள் இருக்காங்கல்ல, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கரண்ட்டு, இப்படின்னு நிறைய நலத்திட்டங்கள் பண்றாரு. எந்த கட்சி, எந்த திராவிட முன்னேற்ற கழகம், எந்த நம்ம நண்பன் கலைஞர் கருணாநிதி அவரோட கட்சியில இருந்து நம்மளை நீக்கினாரோ அதே கட்சியை எதிர்த்து போராடி திண்டுக்கல்ல பாராளுமன்ற தொகுதியில எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு.